குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இதில் மெட்டீரியல்னு ஒரு வேர்டு இருக்குது, ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற பொழுது இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு பர்பஸுக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெட்டீரியல் செங்கல் ஆர் காங்கிரீட் கியூப், இதெல்லாம் நம்ம வீடு கட்ட யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒரு லோடை தாங்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது மெட்டீரியல்ன்றது தெரிஞ்சிருச்சு. சரி, அந்த ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்து அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரென்த்துன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸுன்ற இந்த வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃபோர்ஸோட யூனிட் வந்து எம்கேஎஸ் சிஸ்டம் ஆர் எஸ்ஐ சிஸ்டம், ரெண்டு சிஸ்டம் இருக்குது. இந்த எம்கேஎஸ் சிஸ்டத்தில் இந்த ஃபோர்ஸுக்கு யூனிட் வந்து கேஜின்னு சொல்கிறாங்க. ஆர் இதே எஸ்ஐ சிஸ்டத்தில் இதை நியூட்டன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்படின்னா என்ன? ஃபோர்ஸ்னா என்னன்னா, which makes the object to move from rest or vice versa. அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வந்து நான் ஒரு மூவ் பண்ண வைக்கணும். அப்படி இல்லை, ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பொருளை நிப்பாட்டணும்னா நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணி அதை மூவ் பண்ண வைக்கிறேன், இல்லைன்னா நிற்க வைக்கிறேன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமே. இப்போ என்னோட சின்ன வயசில் நானும் என் தம்பியும் ஒரு ரப்பர் டியூப் இந்த மாதிரி இருக்கும், இதை வச்சு இழுத்து விளையாடுவோம். சரியா? இதோட லென்த் வந்து ஒரு 5 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நான் ஒரு 20 கேஜி இருப்பேன். எனக்கு ஒரு 10 வயசுன்னு வச்சுங்க. தம்பியே கிட்டத்தட்ட அதே வெயிட்டு தான் இருப்பான். ஓகேவா? இந்த டியூப் எப்படி இருக்கும்னா, ஒரு டியூப்னு வச்சுங்களேன், நல்லா சாலிடாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு செக்ஷனை கட் பண்ணியிருக்கேன். இப்படி பார்க்கும் பொழுது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இழுக்கிறோம். 2 பேரும் இழுக்கும் பொழுது என்ன ஆகும்? நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் இழுத்தோன்னே ரப்பர் டியூப்ன்றது என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் எலாங்கேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக டிஃபர்மேஷன்றது என்னென்னா, ஒரு சேஞ்ச் இன் லென்த்தோ ஆர் ஷேப்பையோ என்ன பண்ணுவோம்? டிஃபர்மேஷன் ஒரு ஜென்ரலாக ஒரு வேர்டில் சொல்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 மீட்டர் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கும்? ஒரு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இன்க்ரீஸ் ஆனது தான் இதில் எழுதுகிறேன். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆனதை மட்டும் தான் எழுதுகிறேன், சேஞ்ச் இன் லென்த்தை மட்டும் தான் எழுதுகிறேன். எவ்வளோன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் என்ன பண்ணியிருக்க முடியும், எங்களால் இதை இழுத்துருக்க முடியும். அதுக்கு மேலே எங்களால் எவ்வளோ இழுத்தும் எங்களால் என்ன பண்ண முடியல, இழுக்க முடியல. அப்போ காரணம் என்ன? இந்த செக்ஷனுக்கு ரைட் சைடு மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ரப்பர் டியூப்பில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? சின்ன சின்ன மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாலிகுல்ஸ் இந்த இன்னொரு மாலிகுல்ஸும் என்ன இருக்கும்? ரெண்டுக்கு இடையில ஒரு கொஹஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். இதுக்கு பேர் என்னது? கொஹசிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த கொஹசிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுது? ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலை தன்னோட ஈர்க்கும் தன்மையை கொடுக்குது. சரி, கொஹசிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இப்போது நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோம்னா, அந்த 2 மாலிகுலோட கொஹஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுறோம்? அது 2 பிரிக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம்? நாங்கள் 2 பேரும் அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து அதை இழுக்கிறோம். ஆனால் அது என்ன பண்ணுது? நிறைய மாலிகுல் இருக்கு இல்லையா, அது தனக்கு தானே என்ன பண்ணுது? ஒன்று சேர ட்ரை பண்ணுது. அதை விட்டு அந்த ஃபோர்ஸை வந்து உள்ளே ஏற்படுத்துது. இந்த உள்ளே வந்து என்ன பண்ணுது? நாங்கள் வெளியில் கொடுக்கறதுக்கு அகைன்ஸ்டாக அது என்ன பண்ணுது? உள்ளே வந்து என்ன பண்ணுது? அதை வந்து என்ன பண்ணுது? ஒரு ரெசிஸ்டன்ஸை உருவாக்குது. என்னதை உருவாக்குது? ஒரு ரெசிஸ்டன்ஸ், தடை இல்லையா, ஒரு ரெசிஸ்டன்ஸை உருவாக்குது. ஓகே, இது ஒரு கேஸ். ரெண்டாவது, இதே 5 மீட்டர் தான் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அப்படி பார்க்கும் பொழுது நானும் என் தம்பியும் மறுபடியும் அதை பிடிச்சி இழுத்து பார்க்குறோம். அப்போ நாங்கள் வந்து 30 கேஜி இருக்கோம். பிடிச்சி இழுக்கும்போது அதே தான் எங்களால் கொஞ்சம் இழுக்க முடியுது. இப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஏற்கனவே இருந்தது 5 மீட்ரு,
இப்போ நாங்கள் அது மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறோம். அப்படி இழுக்கும் பொழுது எங்களால் ஏற்கனவே 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இழுக்க முடிஞ்சா, இப்போ ஒரு 20 சென்டிமீட்டர் என்ன பண்ண முடியுது, இழுக்க முடியுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் என்ன பண்ணியிருக்கும், அதே மாலிகுல் தான் இருக்க பொழுது இதுக்குள்ளேயும் கொஹெஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த கொஹெஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுது, என்ன பண்ண முடியல, என்ன பண்ண விட மாட்டேங்குது, மேற்கொண்டு எலாங்கேட் ஆக விட மாட்டேங்குது. எவ்வளோ தான் ஏற்பட விடுது, ஒரு 20 சென்டிமீட்டர் தான் அலோவ் பண்ணியிருக்கு, அதுக்கு மேலே முடியல. அப்போ அகைன்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கும் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை நாங்கள் இழுக்கிற டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணுது, இது ஏற்படுது. இதுக்கு பேர் என்னது, ரெசிஸ்டன்ஸ் R2. இது வந்து R1. ஓகே, ஒரு தடையை ஏற்படுத்துது. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் பரம் என்ற ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவன் என்ன பண்ணுறேன், வாடாபுரமான கூப்பிட்டு அவன் வீட்டில் என்ன பண்ணிருக்கேன், அவன் வந்து வேலை பார்த்து ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன், RX 100 பைக் இருக்குல்ல, அதை இந்த பக்கம் கட்டினேன். கட்டி நாங்கள் என்ன பண்ணுறோம், 2 பேரும் இழுக்கிறோம். இழுத்தோம்னா என்னாச்சு, இழுக்கிறோம், 2 பேரும் இழுக்கிறோம். இழுத்தோம்னா இப்போ என்ன ஆயிருக்கும், இப்பையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாம் கேட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, கட்டாயிருச்சு, பட்டு நந்து போச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட லோடு பைக் வச்சு இழுத்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கேஜின்னு வச்சுக்கிறோமா, இந்த இடத்துல ஒரு 500 கேஜின்னு வச்சுக்கிறோம். இதுக்கடுத்து அதை விட கூட தான் இருந்திருக்கும் இந்த இடத்துல, இந்த கேஸில் அதை விட கூட டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, அந்து போச்சு. அப்போ இது வந்து 3வது கேஸ். இந்த இடத்துல ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள உள்ளது இல்லையா, அது வந்து R3 ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆச்சு. அங்கேயும் என்ன நடந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு எலாங்கேஷன். எவ்வளோன்னா இதை வந்து ஒரு 1 மீட்டர்னு வச்சுங்களேன். 1 மீட்டர் என்ன ஆயிடுச்சு, எலாங்கேட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பட்டுன்னு அந்து போச்சு. அப்போ ஒரு அக்ரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சு. அப்போ மட்டும் தான் கொடுத்துச்சா, இல்லை, 2வது கேஸ்லேயும் கொடுத்துச்சு, ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் கொடுத்துச்சு. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, R1 இருந்துச்சு, அதோட R2 இருந்துச்சு, அதோட R3ன்னு ஒன்று என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் உள்ளே ஏற்பட்டுச்சு, டெவலப் ஆச்சு. இன்சைடு தி ரப்பர் டியூப். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுறதுக்கு யார் காரணமாக இருந்தா, ஃபஸ்ட்டு என்ன ஏற்பட்டுச்சு, இவங்களுக்கு முன்னாடி யார் ஏற்பட்டது, Δ1 அப்படின்றதும், அதாவது சேஞ்ச் இன் லென்த்ன்றதும், அடுத்து R2க்கு ஏற்றாப்புல சேஞ்ச் இன் லென்த் 2ன்றதும், அடுத்து சேஞ்ச் இன் லென்த் 3 இல்லையா, இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. இந்த அளவுக்கு எலாங்கேட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுச்சு, ஏற்பட்டுச்சு. ஓகேவா. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்கிறோம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படித்தானே ஏற்பட்டிருக்கு. R1க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 10 சென்டிமீட்டருக்கு எலாங்கேட் ஆனதுக்கு ஒரு R1 இருந்திருக்கு, 20 சென்டிமீட்டர் எலாங்கேட் ஆனதுக்கு ஒரு R2 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் மைனூட்டாக பார்க்க போனால் நிறைய நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு இதை நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் இதை நம்ம சொல்ல முடியும். அது என்னன்றதை வரக்கூடிய கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சில, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சு, டிஃபர்மேஷன்னா என்ன புரிஞ்சு. இப்போ இந்த 3rd கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த R3ன்றதா நம்மளுக்கு என்னது, ஒரு பிரேக்கிங்க்கு முன்னாடி அதிகமாக கிடைச்ச ரெசிஸ்டன்ஸ். அதாவது என்னன்னா மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. இந்த மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் ரப்பர், எந்த கேஸில் ரப்பர் ஆர் மெட்டீரியல். ஓகேவா. என்னது, ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் ஃபெயிலியர், டிஃபர்மேஷன் என்னன்னாலும் சொல்லலாம். ஓகேவா. இதான் என்னது, ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இது வந்து ரப்பரு. இப்போ காங்கிரீட் இருக்குது, பிரிக் இருக்குது, இது மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்குது. இந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உள்ள மாலிகுல் ஒரே மாதிரி தான் இருக்குமானா இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். ஒரு கிராஸ் செக்ஷன் இதில் பாருங்களேன், ஒரு சாலிடான கிராஸ் செக்ஷன் எடுத்தேன். சிலது கொஞ்சம் ஹாலோவாக இருக்கும், கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும், இதாக இருக்கும். இது என்னது திக்னஸ் கம்மியாக உள்ள டியூப் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு
என்ன சொல்கிறது, கிராஸ் செக்ஷனுக்கு ஏற்றாப்புலையும் என்ன ஆகுது, கிராஸ் செக்ஷன்றது என்னென்னா ஒரு ஷேப் தான், என்ன சொல்கிறது, கிராஸ் செக்ஷன் சொல்கிறோம். இது ஒரு கிராஸ் செக்ஷன், இப்படி ஒரு பைப் இருக்கலாம், ஓகேவா, இது ஒரு பைப்பு. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கிராஸ் செக்ஷன் நம்ம சொல்கிறோம், ஓகேவா. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இதில் உள்ள மாலிகுலும் நம்பரும் இதுவும் ஒன்றா இல்லை. அப்போ இதில் அதிகமாக இருக்குன்னா என்ன இருக்குது, அதிகமான ரெசிஸ்டன்ஸு இதில் வரலாம். அதோட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஓகேவா. ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக நம்ம படிக்கிறதுனால ஏரியாவை மட்டும் வச்சு பார்க்கும்போது இதை விட இதில் ஏரியா அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணலாம், அதிகமான என்ன பண்ணியிருக்கலாம், ரெசிஸ்டன்ஸு இருக்கலாமா இருக்காதா, அதிகமான ரெசிஸ்டன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், அது அந்த மெட்டீரியல் கொடுக்க முடியும், ஓகேவா. அப்போ அந்த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜென்ரலாக எல்லா மெட்டீரியலுக்கும் சூட் ஆகிறாப்புல இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வேர்டு வச்சு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோமே. என்னன்னா இன்டர்னல் per unit area offered by a body against deformation which caused by external force or load. ஓகேவா, இதில் நல்லா பாருங்கள், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் per unit area against deformation caused by external force load. ஓகேவா, வேர்ட்ஸ்லாம் முக்கியம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் per unit area, ஓகேவா, ஏற்படுதில்ல, அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது எம்கேஸில், ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எஸ்ஐயில் யூனிட்டில் நம்ம சொல்லலாம். இதிலே வந்து நிறையா சொல்லலாம். இதையும் இந்த கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இல்லை நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஜென்ரலாக நான் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. சரி, ரைட்டு, ஓகே. இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை இந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மேக்ஸிமமாக ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸை ஆர் மேக்ஸிமமாக ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதே மாதிரி இதில் ரெண்டு வேர்டு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டீங்க சார். டிஃபர்மேஷன் ஒன்று ஏற்படுது, டிஃபர்மேஷன் ஒன்று ஏற்படுது இல்லையா. இதை வந்து இந்த டிஃபர்மேஷன் ஏற்படுதுல்ல, இதை வந்து ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னா change in dimension original dimension. இந்த டைமென்ஷனுக்கு இடத்துல நான் லென்த்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நான் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரப்பர் டிப் வச்சு தானே சொன்னேன், லென்த்து தானே மாறிச்சு, எழுதிக்கிறேன், ஓகேவா. இதுக்கு யூனிட் சொல்லுங்கள், எம்எம்மா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா இது மேலே உள்ளதும் லென்த்து தான், கீழே உள்ளதும் லென்த்துனா என்னது வந்து யூனிட் ப்ளஸ் யூனிட் கிடையாது, ஓகேவா. அப்போ இந்த டிஃபர்மேஷன்றதை நம்ம இந்த மாதிரி என்ன சொல்கிறோம், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃபர்மேஷன் வித்தின் சர்டன் லிமிட் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ், இதை வந்து நொட்டேஷன் வந்து சிக்மா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயினை வந்து ஈட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா. இப்போ இதை சேஞ்ச் இன் லென்த், இதை வந்து ஒரிஜினல் லென்த்துன்னு சொல்கிறோம், ஓகே. யூனிட்டும் படித்தாச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு முக்கியமான ரிலேஷன் என்ன, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். இது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் என்ன இருக்கும், வித்தின் சர்டைன் லிமிட் வரைக்கும் தான் வேலிடு. இந்த என்ன லிமிட்ன்றதை பின்னாடி வரக்கூடிய கிளாஸில் நான் சொல்கிறேன், ஓகேவா. சரி, முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ மேலாவில் என்ன பார்த்தோம், ஃபோர்ஸுன்னு ஒன்று பார்த்தோம், ஓகேவா. இந்த ஃபோர்ஸுன்னு சொல்லலாம், லோடுன்னு கூட வச்சுக்கோங்களேன், இப்படினாலும் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் லோடு தான் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறத விட
லோடுன்னு தான் அதிகமாக சொல்லுவோம். ஃப்ளூயிட்ஸில் மற்ற இடங்களில் தான் நம்ம ஃபோர்ஸ்ன்றதை அதிகமாக யூஸ் பண்ணோம். சரி, இப்போ லோடு படித்தோம். சரி, இந்த லோடு வந்து டிஃபார்மேஷனை காஸ் பண்ணுதுன்னு, ஒரு மெட்டீரியலை டிஃபார்மேஷனை காஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம் ஜென்ரலாக. அதனால அதில் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும்னு பார்த்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்னால என் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும்னு பார்த்தோம். அந்த என் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் மேக்ஸிமமாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். அந்த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஒரு பேர் வச்சு அழைக்கிறோம். அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் ஏரியாவை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். இந்த டிஃபார்மேஷனுக்கு ஒரு ஜென்ரலாக ஸ்ட்ரெயின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் ஆர் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெயின்ற வேர்டு கொண்டு வரோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ஸ்ட்ரெயினும் ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து இப்போ இந்த ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா இந்த ஃபோர்ஸ் ரெண்டும் வந்து கொஞ்சம் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நான் அதை வந்து ஃபோர்ஸை மேலே சொன்னதுனால அதை வச்சு நான் அதை சொல்லிடுறேன். ஃபோர்ஸ், இப்போ ஃபோர்ஸ்னு ஒன்று தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஃபோர்ஸை வந்து எப்படிலாம் பிரிக்கலாம்னா டென்சைல் ஃபோர்ஸ், அடுத்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆர் லோடு, அடுத்து சியர் ஃபோர்ஸ் சொல்லலாமா? இப்போ இதனால் ஏற்படக்கூடியதான் என்னது? டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்னாச்சு? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ரப்பரை வந்து நாங்கள் 2 சைடு இழுத்தோம்னா என்னாச்சு? லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதை வந்து எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே கம்ப்ரஷன், அதுக்கு ஒரு இதே இது வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அமுக்கிறோம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து அமுக்கிறோம்னு வச்சுங்களேன். ஒரு சைக்கிளில் கீழே உட்காரவோம்ல, அந்த இடத்துல சைக்கிள் இருக்கும். அது சைக்கிள் சீட்டு கீழே இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. அதுக்கு மேலே ஏறி வந்தோம்னா அது என்னது? கம்ப்ரஸ் ஆகுது இல்லையா? இதுதான் என்னது? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது? இது வந்து என்ன ஆகும்? இப்படி 10 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆயிருக்கும்? ஆள் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 8 சென்டிமீட்டர் ஆகுது. இல்லைன்னா 2 சைடு அமுக்கினதுக்கப்புறம் 8 சென்டிமீட்டர் வந்து என்ன ஆகுது? கம்மி ஆகுது இல்லையா? இதை அப்போ வந்து லென்த் வந்து ஷார்டன் ஆகுது. ஓகேவா? அப்போ இது வந்து கம்ப்ரஸ் ஆகுது. அடுத்து சியர் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோமே. ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு பில்டிங் வேணால் ஒரு இதனே பாருங்கள், ஒரு சும்மா ஒரு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இப்போ இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? இது பாருங்களேன், கரெக்டாக சொல்லணும்னா இப்படி இருக்குது. ஓகே, இப்படி கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆகும்? அது ரைட் சைடில் என்ன ஆகும்? மூவ் ஆகும். இப்போ இதை அழிச்சிடுறேன். பாருங்க, எப்படி ஆகும்? ஆக்சுவலாக அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது? அந்த பிளேனுக்கு டேஞ்சென்ஷியல் ஆக்ட் ஆகுது. ஆனால் டென்சைல் ஃபோர்ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோ நல்லா பாருங்கள், இது ஒரு மெட்டீரியல்னா அதான் அதோட கிராஸ் செக்ஷன். இந்த கிராஸ் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. ஆனால் சியர் ஃபோர்ஸ்ன்றது இப்படி பேரலாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு டேஞ்சென்ஷியல் ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? ஏற்கனவே ஒரு ரெக்டாங்குலராக இருந்தது, ஒரு ராம்பஸாக வந்து மாறுது. ஓகேவா? இப்போ இந்த மாறும் பொழுது இந்த 2 கடையில் உள்ளதை நம்ம ஒரு ஆங்கிளில் சொல்லலாம். ஓகேவா? இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா சியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்னென்னா, அதாவது சேஞ்ச் இன் ஆங்கிள் பிட்வீன் 2 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் பிளேன் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சியர் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஃபஸ்ட்டு இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன், இதை டின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும்? அந்த மெட்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கும்? அகைன்ஸ்டாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி டெவலப் ஆகிருக்கும். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த டேஞ்சென்ஷியல் ஏரியா இருக்கு இல்லையா, இப்போ நான் இப்படி வரைஞ்சேன் இல்லையா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா தான் என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை ஏரியா தான் என்னது? சியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ இது என்ன ஆயிருக்கு? இந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லலாம்? இங்கே பாருங்களேன், இதை ஏ டேஷ்னு வச்சுக்கிறோமே. ஏ டேஷ் ஏ இன்ட்டு ஏ டேஷ் சாரி ஏ டேஷ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த ஏடின்ற ஒரு லென்த்து. இதைத்தானே இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுது.
ஃபார் எக்ஸாம்பிள் tan பைன்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து எவ்வளோவா இருக்குது பார்க்க வந்து படத்தில் பார்க்கும்போது, இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க. இது ஒரு காற்று அடிக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பில்டிங் எவ்வளோ இது பண்ணியிருக்கலாம், ஒரு கொடிக்கம்மா இருக்குது, ஒரு காற்று அடிக்கிறதுனால எவ்வளோ நகர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 0.00 mm, 0.2 mm, அது மைக்ரோ எம்எம்ல நகர்ந்துருக்கும். அப்போ வந்து இந்த வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ டீட்டாவோட வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன, டேன்றதை எடுத்துகிட்டு வெறுமனா என்ன வெறும் டீட்டான்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி இதை பையன் எழுதுனீங்கன்னா ஏ டேஷ் டிவைடட் பை ஏடி அப்படின்னு எழுதுகிறோம். இதை வந்து ரேடியனில் மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து என்னது, ரேடியன்றது என்னது, செகண்டரி யூனிட். அதனால் நான் படிச்சிருப்போம் இல்லையா, லென்த்து இதெல்லாம் வந்து பிரைமரி யூனிட், இது செகண்டரி யூனிட்ன்றதுனால இதையும் நம்ம டைமென்ஷன் லெஸ்னே சொல்லிக்கலாம். அப்போ ஜென்ரலாக ஸ்ட்ரெயின்னா யூனிட்லெஸ், ஸ்ட்ரெஸ்னா என்னது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம சொல்லிக்கலாம். சரி, இதில் வந்து பாருங்களேன், டென்சில் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு, அதனால் எலாங்கேஷன் ஆச்சு. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால லென்த் வந்து ஷார்டன் ஆயிருக்கு, ஓகேவா, டிகிரீஸ் ஆயிருக்கு. ஷியர் ஃபோர்ஸ்னால என்ன ஆயிருக்கு, அண்ட் சேஞ்ச் இன் ஆங்கிள் பிட்வீன் டூ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் பிளேன் என்ன ஆயிருச்சு, ஃபர்ஸ்ட் இந்த பிளேனும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் பிளேன் ஆயிருந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த ஆங்கிள் குறைஞ்சிருக்கு, பட் இந்த ஆங்கிள் என்ன ஆயிருக்கு, கூடி இருக்கு. ஸோ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் பிளேனில் அதோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு இதோட நம்ம கிளாஸை முடித்து கொள்ளலாம். இதை மட்டும் ஃபார்முலா மட்டும் எழுதிடுறேன். ஸ்ட்ரெயின் வந்து என்னது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன, இதுக்கு பாசிட்டிவ், இதுக்கு நெகட்டிவ்ல வரும், ஓகேவா. ஓகேவா, இதை வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் பைன்னு சொல்கிறோம். இது வந்து என்னது, இன் ரேடியன்ஸ் சொல்கிறோம், ஓகேவா. அது சேஞ்ச் இன் angle between two mutually perpendicular plane.